கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள். வணக்கம் சரவணன். கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து தொடர்ந்து இன்று அதிகாலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய 4 மணி நேரம் காத்திருந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்று உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வருவது வழக்கம். அதன்படி இன்று கார்த்திகை மாத பௌர்ணமி நேற்று 4ஆம் தேதி தொடங்கி இன்று 5ஆம் தேதி காலை வரை பௌர்ணமி கிரிவலம் வரலாம் என கோயில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் வந்து இன்று அதிகாலை அண்ணாமலை கூட நட திறக்கப்பட்டு உண்ணாமலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதித்தனர். திருவண்ணாமலை ராஜகோபுரம் மற்றும் அம்மணி கோபுரத்தில் பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதித்தனர். அதுபோல பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து திருமஞ்சள் கோபுரம் வழியாக வெளியே அனுப்ப கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.